ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான காலை பொழுதை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் ஸ்தோத்திரம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வசனத்தை திருப்பிக் கொள்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் ஒரு விதமான பாரத்தோடு இருக்கிறீங்க. தேவையில்லாத பாரம், பெற்றோரை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம், உங்களுடைய வேலை குறித்த ஒரு பாரம், உங்களுடைய ஸ்தோத்திரம் உங்கள் மனைவி குறித்த ஒரு பாரம், உங்கள் கணவனை குறித்த ஒரு பாரம், ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் என்கிட்ட நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எப்படிப்பட்ட பாரத்தோடு நீங்கள் இந்த காலை வேளையில் எழும்பி, ஐயோ இந்த காரியனை அதிகமாய் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டை தருவார். கர்த்தர் ஒரு 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 மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்து அந்த பாரத்திலிருந்து அதிகமாக உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கடினமான பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்களே, நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் பாரத்தெல்லாம் அவங்க மேலே இறக்கி வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து இந்த நாள் இளைப்பாறுதலை நாளாய் அமையட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.